பேர் என்னம்மா? ரேணுகா. படிச்சிருக்கியா? எது வரைக்கும் படிச்சிருக்க? 8வது படிச்சிருக்கேன் மேடம். ஏன் நிறுத்தின படிப்பை? படிப்பு வீட்டில் படிக்க வைக்கல மேடம். கல்யாணம் பண்ணது உனக்கு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஆமாம் மேடம். ம், உனக்கு விருப்பம் இருந்தது அந்த திருமணத்தில்? எனக்கு விருப்பம் இருந்தால் மேடம் நான் கல்யாணம் பண்ணேன். அவரை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணீங்க. என்ன ஆச்சுமா? அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஃபஸ்ட்டு அவங்க சாமான் செட்டு சரியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க மேடம். அதுக்கப்புறம் வீட்டில் காசு கொடுக்கல, உங்கள் அம்மா ஒரு மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. எவ்வளோ நாள் இருந்த அவரோட? 1 மாதம் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் கம்பல் ஜிமிக்கெலாம் போட்டாங்க. நெக்லஸ் வந்து அவங்க வீடு வந்து சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான். வீட்டை வந்து அட்வான்ஸ் கட்டுறதுக்காக எடுத்து வச்சுட்டாங்க. நான் தான் சொல்லி கொடுத்தேன். கம்பல் ஜிமிக்கெலாம் மாசமாயிட்டேன். உடனே அவங்க ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்துட்டு வந்தியா அப்படிலாம் கேட்கக்கூடாது, நான் ஒரு மாதிரி பேசிட்டேன் மேடம். அதுக்கும் அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு டெய்லியும் அவங்க புள்ள வர புள்ள மாறலையும் வயிற்றுல அடிச்சிட்டு அழுதாங்க மேடம். நான் என்னமோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி அவங்க அழுவாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்றேன். கம்பல் ஜிமிக்கி கொடுங்கன்னு கேட்டதுக்கு நான் ஓனரை கேட்டுன்னு தான் கொடுப்பேன், எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க கடையில் வேலை செய்கிறாங்க மேடம், அவங்க கேட்டுன்னு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி அவங்கள கேட்டுன்னு தான் மேடம் கொடுத்தாங்க. எதுக்கு அம்மா வீட்டுக்கு போனீங்க? அவங்க தான் மேடம் எடுத்து விட்டுட்டு வந்தாங்க. ஏன்? இந்த மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாலி பிச்சு கோத்துக்கு கூப்பிட்டேன் மேடம். யாருமே வரலைங்க மேடம். அதுக்கப்புறம் நாங்களே போனோம். இந்த மாதிரி வேணாம், அந்த நாய் எனக்கு வேணாம், அந்த நாய் என் வீட்டுக்குள்ளே வந்துச்சு, துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டே பேசினார். அப்படியா? உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட எப்படி இருந்தார்? ஹஸ்பண்ட்க்கு 1 வாரம் நல்லா தான் இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் மாமியாரும் நாத்தனாரும் ரொம்ப இது பண்ணி கொடுக்க அவர் கொஞ்சம் இதுவாகிட்டாரு மேடம். உனக்கு குழந்தை இருக்காம்மா? ஆமாம் மேடம். சரி, நீ அன்னைக்கு 1 மாதம் கழிச்சு போனா இல்லை வீட்டுக்கு? ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் உங்கள் புருஷனோட போய் இருக்கவே இல்லையா? அவங்க வேணாம் நேற்று விட்டாங்க மேடம். போய் இருக்கவே இல்லை? இல்லைங்க மேடம். உன் குழந்தைக்கு எவ்வளோ மாதம் ஆச்சுமா இப்போது? ஃபஸ்ட்டு வந்து மாசமாக இருந்தாங்க மேடம். அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ஷன் வந்ததுக்கு கூட யாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். யாருமே வந்து என்னன்னு கேட்கல. காதில் இந்த கம்பல் ஜிமிக்கெல்லாம் கழட்டிட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நாத்தனார் வந்து நீ இங்கே இருக்க வேணாம், எங்கள் தம்பிக்கு நேரம் சரியில்லை, நீ போய் 2 மாதம் உங்கள் வீட்டில் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி 2 மாதம் இருந்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போனப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க மேடம். அவங்க தான் அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து நீ தேவையில்ல, ஒழுங்கா என் புள்ள கட்டின தாலியை அவுத்துக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு மேடம். இப்போ உங்கள் குழந்தைக்கு எத்தனை மாதம்? குழந்தைங்க 4 மாதம் ஆகுது மேடம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சா? இப்போ குழந்தைக்கு 4 மாதமா? எப்படிம்மா தப்பா சொல்கிற? 1 வருஷம் தான் ஆச்சா கல்யாணம்? ஆமாம் மேடம், 1 வருஷம் தான் ஆகுது மேடம். என்ன டேட்டு சொல்லுமா? டேட்டு வந்து இங்கிலீஷ் 2, தமிழ் மாதம் February 2. ஆமாம் மேடம். அப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம் ஆச்சு. 17 மாதம் ஆச்சு. அதுதான் குழந்தைக்கு 4 மாதம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. ஜி தமிழ்லேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேம்மா. சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுகிறேம்மா. உங்கள் பையன் சரவணன் இங்கே இருக்காரு, இலக்கியா வந்திருக்காங்க. அந்த பொண்ணை தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியாத. உங்க பையன் லவ் பண்ணறது பொண்ணு, சரிங்களா? அந்த பொண்ணும் அந்த பையனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு பயப்படுறா, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு பயப்படுறா. தாலி கட்டணும்னு வந்து உட்கார்ந்துருக்கா. உங்க பையன்கிட்ட பேசுங்க, பேசுவா. பரவாயில்ல, பேசு, தைரியமா பேசு. தம்பி, உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசு. சாரி சரவணா, சாரி சரவணா. என்ன சரவணா? பேசுப்பா, என்ன விவரம் சொல்லு. சரவணா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏற்கனவே கெட்டு அழிஞ்சு இதுன்னு இருக்கோம் சரவணா. நம்ம ஏற்கனவே
எல்லாருக்கும் வகையில குடும்பம் பண்றோம் நாம. இது நம்மளுக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் என்ன சொன்னோம்னால சொல்றா. நான் விட பொறுமையா சொல்லிக்கலான்னு இருந்தேம்மா நானு. பொறுமையா சொல்லிக்கிறேன் இந்தியா. பொறுமையா சொல்ல நீ பேசி நான் என்ன சொன்னேன், பொண்ணு நெல்ல பொண்ணா இருந்தா லவ் பண்ண கூட பரவாயில்ல, நெல்ல பொண்ணா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஏற்றுக்கிறேன்னு நான் சொன்னேன். உனக்கு பெரிய ஒன்று தப்பு பண்ணது நான் என்ன சொன்னேன் ஏற்கலையே. இப்ப நம்ம உடனே கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண முடியாது. உடனே வீடு இல்ல, வாசல் இல்ல. என்ன கொஞ்சம் டைம் சொல்லு. அதாம்மா கேட்டிருக்கேன். 1 month கேட்டிருக்கேன். அந்த அம்மா கையில் கொடு. ஹலோ ஹலோ அம்மா. அம்மா, நாங்களே இப்ப வீடு இல்லாம நம்ம சின்ன வீட்டுல குடும்பம் பண்றோம்மா. புரியுது. நான் ஏற்கனவே 2 பசங்க, ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இப்ப லவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். சரியான சிக்கல்ல இருந்து நாங்க இப்பதான் கொஞ்சம் தலை நிமிந்து வெளியே வரோம். சரி. பொண்ணு அது நான் எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, சரி அவங்க லவ் பண்ணிட்டான். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி அம்மா, இப்ப பிரச்சனை என்னன்னா நான் கூட சொல்லி அனுப்புவேன். அப்புறமா என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, இல்ல தப்பான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி நானே கேக்குறேன். ஆனா உப்பத்துக்கெல்லாம் உடனேக்கெல்லாம் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா நானே இருக்கிற இடத்துக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுமா. மெட்ராஸா இருந்தா அது என்ன வேணாலும் இது நிக்கலாம். இது நாங்க இருக்கிறது குப்பை காடு. புரியுது. அதனால நீங்க நான் வேணா கூட கல்யாணமே பண்ணணும். நான் வந்து பாத்துட்டு கூட பொண்ணு இப்ப கேட்டு கல்யாணம் பண்றேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பையன் கல்யாணம் பண்றேன்னு தான் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்களே கேளுங்க. அந்த பொண்ணு ஏன் வெயிட் பண்ண மாட்டேன், இருங்கம்மா, அந்த பொண்ணு ஏன் அவசரப்படுறான்னு மட்டும் நீங்க கேளுங்க. நான் சொல்ல மாட்டேன். அத பேசு அம்மா. சவுண்டா பேசு. எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு, அதனால என்னால வெயிட் பண்ண முடியாது. இல்லப்பா, நான் எங்க வீட்டுல நானே வந்து ரொம்ப கஷ்டத்துல குடும்பம் பண்றேன். இல்லையே நீங்க மெட்ராஸ்ல ஆடம்பரமா இருக்கிற மாதிரி இருந்து குடும்பம் பண்ற இடம் இல்ல. இது குப்பைக்காடு. நான் வேணா நான் பிள்ளைக்கு சொல்லி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எப்படின்னா இது முன்னாடி இது பண்ணி மனசு பெருசு பண்ணி எதுனா இது நீங்க கூட நீ சொல்லு, நானே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் பொறுத்துன்னு சொல்றேன். இல்ல தப்பு பண்ணிட்டேன்னு நான் வேணான்னு சொல்லல. ஒண்ணு தவறது உண்டுதான், நான் வேணான்னு சொல்லல. கொஞ்சம் டைம் வேணும். யாருப்பா வைசாலி? ஃப்ரெண்டு மேடம். ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டு மேடம், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். கார்ல எல்லாம் போட்டோ எடுத்திருக்கீங்களே, ஃப்ரெண்டு கூட அப்படிதான் போட்டோ எடுப்பீங்க? ரொம்ப க்ளோஸ் மேடம். ரொம்ப க்ளோஸ்னா? ரொம்ப க்ளோஸ். தேவையில்லாத விஷயம் தானே இதெல்லாம். இந்த பொண்ணோட பழகி இந்த பொண்ணை ஏமாத்திட்டு நான் இதுக்கு துரோகம் பண்றேன். அதுக்கிட்டே எப்படி மேடம் நான் காட்டுவேன் போட்டோவை? தெரியுமாமா உனக்கு? தெரியும் மேடம். நான் 2 நாள் முன்னாடி எடுத்த போட்டோ காமிச்சாரா உனக்கு? அது கூட்டு வந்து கூட இன்வைட் பண்ணி விட்டுருக்கேன் மேடம். இன்ட்ரோ கூட பண்ணியிருக்கேன் மேடம். அதை கூப்பிட்டு வந்து அதெல்லாம் நல்ல சாமர்த்தியமா தான் பண்ணுவீங்க. இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டா எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, ஜாலியா இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பழகுங்க. இந்த தப்பு ஏன் பண்றீங்க? அவளோட பிரச்சனை என்னது புரியுதா உங்களுக்கு? புரியுது மேடம். இப்ப என்ன சேவாவ அபார்ஷன் பண்ணிக்க சொல்றீங்களா? இல்ல மேடம், பண்ண அப்புறம் தாலி இல்லாம குழந்தை பெற்றுக்க சொல்றீங்களா? சரி, உங்க இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்குமா? மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியும், வாட்ஸ்அப்ல போக தெரியும், ஃபேஸ்புக் போக தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க லைஃபை மேனேஜ் பண்ண தெரியாது, ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ண தெரியாது, லவ்னா என்னது தெரியாது. உங்க அம்மாக்கு தெரியுமா அந்த விஷயம்? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கணுமா? ஆமாம் மேடம். பாதியில் விட்டு நானே ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிருக்கிறேன். நான் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்கம்மா. எத்தனை வருஷமா? 1 வருஷமா? லவ் பண்ணியிருக்காங்க. இடையில தம்பி வந்து வீட்டில் பிரச்சனைன்னு வெளியே பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. புருஷன் பொண்டாட்டி மாதிரி எல்லாம் இருந்துட்டாங்க. இப்போ கயத்தி விட பார்க்குறாரு. இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே வீட்டில் இது எங்கள் தம்பி பொண்டாட்டி சொன்னிச்சு, இது மாரியா இருக்குதுன்ட்டு. முறை கிடையாது. எனக்கு வந்து அவங்க அம்மாலாம் எனக்கு தங்கச்சி, எனக்கு அக்கா மாரியா எனக்கு அவங்க அம்மாலாம்.